வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். அறிவியல் பாலம் தொடரில் இன்று முதல் அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம், கொரோனா பரவல் தடுப்புக்கான வழிமுறைகளை விளக்கும் சிறப்பு கவியரங்கம். கவியரங்க தலைமை வானம்பாடி கவிஞர் கனவுதாசன் அவர்கள். முகக்கவசம் என்ற தலைப்பில் கவிஞர் பழ பாஸ்கர். தனிமனித இடைவெளி பற்றி கவிஞர் சிவகங்கை ராஜாராம். கை கழுவுதல் பற்றி கவிஞர் பா தென்றல். பாரம்பரிய உணவு முறைகள் பற்றி கவிஞர் பாரதி ராணி அழகப்பன். தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி முனைவர் ரத்தின சந்திரமோகன். கவியரங்கத்தின் முதல் பகுதி வானம்பாடி கவிஞர் கனவுதாசன் அவர்களின் தலைமை கவிதையுடன் தொடங்குகிறது. வான் வந்து ஒளி கேட்டது, வாள் வந்து கூர் கேட்டது, மான் வந்து விழி கேட்டது, மழை வந்து குளிர் கேட்டது, தேன் வந்து சுவை கேட்டது, திசை வந்து வழி கேட்டது, நான் வந்து தமிழ் சொட்டதும் நளினங்கள் வெளிப்பட்டது, நான் வந்து தமிழ் சொட்டதும் நளினங்கள் வெளிப்பட்டது, வார்த்தையை சுண்டி பார்த்தேன், வாழ்க்கையை கிண்டி பார்த்தேன், தீர்த்தமும் பருகவில்லை, தெய்வமுன் உருகவில்லை, போய்த்தவம் இருக்கவில்லை, புலவர்கள் நெருக்கவில்லை, தாய்த்தவம் தெரியவில்லை, தமிழ்த்தவம் பறந்து வந்தேன். கைக்குடை வானமாய் கால்களோ நதிகளாய் கக்கத்தில் கடல்கள் தொக்கி நிற்க, கண்ணொரு சூரியன் இன்னொரு சந்திரன் கைகளில் விண்மீன் பிடித்திருந்தாள், செக்கச் சிவந்தவள் தக்கத்திமியென தென்றலில் சதுர் நடை பயிலுகிறாள், திக்குகள் எட்டையும் சக்கர சுழற்சியில் திணறிடச் செய்தவள் அருளுகிறாள், அதல பாதாளத்தில் அண்ட சராசரத்தில் ஆண்டிடும் தேவதேவி, அதல பாதாளத்தில் அண்ட சராசரத்தில் ஆண்டிடும் தேவதேவி, அரக்கர்கள் தேவர்கள் யாவர்க்கும் அருள்வரம் தந்த ராணி, முதன் முதல் உதித்தவள், முறைகேட்டை மிதித்தவள், முகிழ்த்ததோர் சக்தி ரூபம், முடிவிலா திருக்கு முன் அடியிலே கிடக்கிறேன், முக்தியை தருகதாயே, தலக்காவூர் இருக்கிறாய், தமிழ் நிலம் புறக்கிறாய், தமிழ் கவி சுரக்கின்றாயே, தந்தன தாமெனும் மந்திர கவிதையில் தன்னிலை மறக்கின்றாயே, வளைக்கர ரூபினி மலை கொடை ரட்சகி, வருகிறேன் வருகிறேன் வாசல் தேடி, வணங்கினேன் வணங்குவேன் வருகணி தருகணி, வார்த்தைகள் கோடி கோடி. தலைப்பு அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம். அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம் கவியரங்க தலைப்பு. அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம். இப்போது இருக்கிற அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம் இருக்கிறதா? இப்போது இருக்கிற அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம் இருக்கிறதா? குறைந்தபட்சம் அஞ்சரை பெட்டி சுத்தமாய் ஆரோக்கியமாய் இருக்கிறதா? குறைந்தபட்சம் அஞ்சரை பெட்டி சுத்தமாய் ஆரோக்கியமாய் இருக்கிறதா? எப்போது நாம்
நம் மிளகை குறைத்து வெளிநாட்டு மிளகாயை பயன்படுத்த தொடங்கினோமோ அப்போதே ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டோம். எப்போது நாம் நம் மிளகை குறைத்து வெளிநாட்டு மிளகாயை பயன்படுத்த தொடங்கினோமோ அப்போதே ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டோம். குளிர்பெட்டியில் வைக்காமலே தக்காளி 1 மாதம் அழுகாமல் இருக்கிறது. குளிர்பெட்டியில் வைக்காமலே தக்காளி 1 மாதம் அழுகாமல் இருக்கிறதே. அதனால் தான் நாம் அழுகி கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியம் அஞ்சரை பெட்டியில் இல்லை நண்பர்களே. ஆரோக்கியம் அஞ்சரை பெட்டியில் இல்லை நண்பர்களே. நம்மிடம் இருக்கிறது. நம் சக மனிதர்கள்தான் உரம் என்ற பெயரில் நஞ்சை தூவினார்கள். உரமாயிருந்த நம் உடம்பு நஞ்சாயானது. இப்போது நாம் பாம்பை கெடுத்தால் கூட அநேகமாய் பாம்பு செத்து விடலாம். அதனால்தான் எங்கேயோ வெளி தேசத்திலிருந்து மோசம் வந்தது. வர்றானா என்று மகனை எதிர்பார்த்தோம். வெளிதேசத்திலிருந்து இப்போது வர்றானா என்று கொரோனாவை எதிர்பார்க்காமலேயே பார்த்து விட்டோம். பார்த்து மிரண்டு கிடக்கிறோம். நண்பர்களே, வரலாற்றில் களப்பிரர் காலம் இருண்ட காலம். அதுபோல இந்த காலம் மக்கள் மிரண்ட காலம். சளி இருமல் காய்ச்சல் தானே என்று சாதாரணமாயிருக்க இது சாதாரணமாய் இருக்க போக இது சாவுரணமாயானது. எத்தனை மனிதர்கள் உறவுகளை தொலைத்து இரவுகளில் விழித்திருக்கிறார்கள். இந்த காலம் தரிகட்டு போன காலம். தடம் மாறி போன காலம். நெறிகட்ட மனிதரைப் போலே, நெறிகட்ட மானுடரைப் போலே நிலைகட்டு போன காலம். அதனால்தான் தண்ணீரில் மிதக்கிறது தமிழ்நாடு. தண்ணியில் மிதக்கும் தமிழ்நாடு இன்று தண்ணீரில் மிதக்கிறது. ஏழை கண்ணீரில் மிதக்கிறது. காலம் கெட்டுப்போய் கிடக்கிறது என்ற சொலவடை பலித்த காலம் இது. காடெல்லாம் தண்ணீர், கழனியெல்லாம் தண்ணீர், வீடெல்லாம் தண்ணீர், வீதியெல்லாம் தண்ணீர். நதியில் நடந்த காலம் ஒன்று உண்டு. இப்போதோ வீதியிலே படகு சவாரி. மானுடம் தோற்ற காலம் இல்லை இது. காலமே தோற்ற காலம். படபடத்து பறக்கும் பறவைகள் போல் படபடத்து தவிக்கின்றன உயிர்கள். எச்சரிக்கை, இன்று எவன் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. கட்டுமஸ்தான காலை என்றால் என்ன? இனிப்பு நீர் இல்லை, இரத்த அழுத்தம் இல்லை, நெஞ்சில் அடைப்பில்லை, நீள் உடம்பில் உடைப்பில்லை. ஆனாலும் கூட அவன் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. பலவீனங்கள் தோற்ற காலம் இல்லை இது. பலங்கள் தோற்ற காலம் இது. நம்மை நாம் காப்பாற்ற நல்லவர்கள் எடுத்த முயற்சி இது. 5 கட்டுப்பாடுகள் இருந்தால் உயிருக்கு அஞ்சாமல் வாழலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். 5 கட்டுப்பாடுகள் ஆரோக்கியத்தை காப்பாற்றுகிறதோ இல்லையோ உயிரை நீட்டிக்க உதவும். ஆம், உயிரை நீட்டிக்க உதவும். எல்லோரும் சேதிக்கு சொல்வார்கள் சீக்கிரம் போய் சேர்ந்தால் நல்லது என்று. ஆனால் அது மனசறிந்து சொல்லும் போய். நம் தமிழன்
ரொம்ப ரொம்ப யோசித்து உடம்பை மெய் என்றான். நம் தமிழன் ரொம்ப ரொம்ப யோசித்து உடம்பை மெய் என்றான். உயிரை மெய் என்று சொல்லவில்லை, உயிரை மெய் என்று சொல்லவில்லை. மானுடத்தை, மானுட அறிவை கர்வ பங்கம் செய்த காலம் இது. மானுடத்தை, மானுட அறிவை கர்வ பங்கம் செய்த காலம் இது. காலம் நம்மை பந்தாடுகிறது, காலம் நம்மை பந்தாடுகிறது. மீண்டும் மீண்டும் அறிவை மேம்படுத்த சொல்லும் காலம் இது. மீண்டும் மீண்டும் நம் அறிவை மேம்படுத்த சொல்லும் காலம் இது. நாம் நம் அறிவை, திறமையை பயன்படுத்தி காலத்தை பந்தாட நினைக்கிறோம். காலம் நம்மை பந்தாட நினைக்கிறது. நாம் நம் அறிவை, திறமையை பயன்படுத்தி காலத்தை பந்தாட நினைக்கிறோம். இந்த போட்டி தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த போட்டி தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தொடரும், விடாது. மழை என்றாலும் விடாது நம் முயற்சி. அதனால்தான் இந்த நிலை மாறத்தான் அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம் என்ற கவியரங்கம் நடக்கிறது. உடம்பின் ஐம்புலன்கள் காக்க, 5 அறைகளாம் ஐம்புலன்களை காக்க உடனடி தேவை, உடனடி தேவை 5 கவசங்கள். அந்த 5 கவசங்களை 5 பெட்டிகள், அஞ்சரை பெட்டி என்ற தலைப்பிலே 5 பெட்டிகள் வருகின்றன. முதலில் முகக்கவசம் வருகிறது. முகக்கவசம் பாட பல பாஸ்கரன் வருகிறார். முகக்கவசம் பாட பல பாஸ்கரன் வருகிறார். முகமே மனிதனுக்கு கவசம்தானே, முகமே மனிதனுக்கு கவசம்தானே. அதை மாற்றி மாற்றித்தானே பிழைத்து கொண்டிருக்கிறோம், அதை மாற்றி மாற்றித்தானே பிழைத்து கொண்டிருக்கிறோம். வண்டி ஓட்டும் போது தலைக்கவசம் அவசியம், வண்டி ஓட்டும் போது தலைக்கவசம் அவசியம். அது காப்பாற்றும் என்றிருந்தோம். வாழ்க்கை வண்டியை ஓட்ட இப்போது வாய்க்கவசம் தேவைப்படுகிறது. வாழ்க்கை வண்டியை ஓட்ட இப்போது வாய்க்கவசம் தேவைப்படுகிறது. வாயை கட்டு என்றால் சாப்பாட்டை குறை என்று பொருள். வாயை கட்டு என்றால் சாப்பாட்டை குறை என்று பொருள். வாயை கட்டி வயிற்றை கட்டி வீடு கட்டினேன் என்பார்கள். வாயை கட்டி வயிற்றை கட்டி வீடு கட்டினேன் என்பார்கள். இரண்டை கட்டி ஒன்றை கட்டினார்கள். வாயை கட்டி வயிற்றை கட்டி வீட்டை கட்டினார்கள். முன்பெல்லாம் இறந்த பிறகுதான் வாயை கட்டுவோம். இப்போதும் அப்படித்தான், இப்போதும் அப்படித்தான். இப்போது இறக்காமல் இருக்க வேண்டுமானால் வாயை கட்ட வேண்டியிருக்கிறது. இப்போது இறக்காமல் இருக்க வேண்டுமானால் வாயை கட்ட வேண்டியிருக்கிறது. திவசம் சீக்கிரம் வராமல் இருக்க கவசம் அவசியம். திவசம் சீக்கிரம் வராமல் இருக்க கவசம் அவசியம் என்று சொல்ல வருகிறோம். வாய்க்கவசம் என்று சொன்னால் வாய்க்கு மட்டுமல்ல மூக்கையும் சேர்த்து மூட வேண்டும். வாய்க்கவசம் என்று சொன்னால் வாய்க்கு மட்டுமல்ல மூக்கையும் சேர்த்து மூட வேண்டும். வாய்க்கவசம் வாழ்வு கவசமாகும். வாய்க்கவசம் வாழ்வு கவசமாகும். அவசியம் என்று சொல்ல வருகிறார், அவசியம் என்று சொல்ல வருகிறார் தமிழாசான் பல பாஸ்கரன். அனைவருக்கும் நற்காலை பொழுது வணக்கங்கள். நான் தான் உங்கள் பழ பாஸ்கரன். தமிழ் வாழ்த்து. தமிழ்பால் அருந்தினேன் தாய்மடியில், நான் தவழ்ந்து வளர்ந்தேன் தமிழ் மண்ணில். தமிழே என்றன் உயிராகும், முத்தமிழே என்னுடல் உணர்வாகும். தமிழ் தாயே, உன்னை பாடி நான் தண்டமிழ் கவிதை மாலை சூட்டுகின்றேன். தாயே தமிழே, உன்னை வாழ்த்தி வணங்குகின்றேன். அழகப்பர் வணக்கம். கோடியும் கொடுத்து அன்பையும் பண்பையும் குட்டியும் கொடுத்த வள்ளல் அழகப்பருக்கு கோடி வணக்கங்கள். தலைவர் வாழ்த்து. ஐயா கணபதாசன் அவர்கள். கனவுகளில் வாழலாம், நீ கற்பனைகளிலும் வாழலாம், ஆனால் கவிதைகளில் வாழ்கின்ற தலைவன் நீ. தாசனும் நீயே, கனவு தாசனும் நீயே, கவிதை நேசனே, உனக்கும் நான் வணக்கம் சொன்னேன். வாழ்க வளர்க. உடன்பாடும் கவிஞர்கள் வாழ்த்து. சொல்லேர் உழவர் கொண்டு, சொல்லேர் உழவு கொண்டு கவி உள வந்த கவிஞர்களே, இதோ காரைக்குடி கவிஞனின் அன்பான வணக்கங்கள். அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம், இது பொது தலைப்பு. எனக்கு முகக்கவசம். தேடலின் தெய்வம் நான், தெளிவின் அறிவின் ஆர்ப்பரிப்பும் நான், மறந்து போன அஞ்சரை பெட்டியும் நானே. அஞ்சரை பெட்டியில் புகுந்த புதுயுக கவிஞன் நான். ஆம், முகக்கவசம்தான் பேசுகிறேன். ஆதிகாலத்து அலங்காரப் பொருள் நான்.
மணி மங்கையரின் முகத்தை மூடும் துப்பட்டாவும் நான். காதலரின் களவு பொருளும் நானே. நவீன யுகத்தில் மருத்துவம் எனக்கிட்ட பெயர் முகக்கவசம். உண்மையில் நானோ மூக்கு கவசம். முகக்கவசம் அணிந்து கவசம் குறித்து கவி பாட வந்தேன். முக கவசம் குறித்து பாட வந்தேன். கந்த சஷ்டி கவசம் தெரியும் உங்களுக்கு, கந்தகுரு கவசம் தெரியும், சண்முக கவசமும் தெரியும். உங்களுக்கு முகக்கவசம் தெரியுமா? தெரியாவிட்டால் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க, இது பழைய கவசம். காக்க காக்க, இது சூர்யா கவசம், சினிமாவின் கவசம். காக்க காக்க முக கவசம் காக்க, இது மருத்துவ கவசம், மறக்காமல் அணிவீர். தீன் உண்மை கொரோனா கொடுத்த வாழ்வு எனக்கு, இல்லையேல் என்னை யார் தீண்டுவார்? தீன் உண்மை கொரோனா கொடுத்த வாழ்வு எனக்கு, இல்லையேல் என்னை யார் தீண்டுவார்? யமனை கண்டாலும் அஞ்சாதவர்கள் என்னை முகத்தில் காணாவிட்டால் அஞ்சுகிறார்கள். யமனை கண்டாலும் அஞ்சாதவர்கள் என்னை முகத்தில் காணாவிட்டால் அஞ்சுகிறார்கள். பல வண்ணங்களில் நான் சிந்து பாடினாலும் மக்கள் வாழ்வில் முகாரி ராகம் பாட ஒருபோதும் விடமாட்டேன். பல வண்ணங்களில் நான் சிந்து பாடினாலும் மக்கள் வாழ்வில் முகாரி ராகம் பாட ஒருபோதும் விடமாட்டேன். என்னை மறந்த சிலர் என்னையே கேலி பேசுகிறார்கள். நான் இல்லாவிட்டால் பல பேர் காட்சி பொருளாகி விடுவார்கள். எதிர்காலத்திலும் முகக்கவசம் தயாரிப்போர் கூட்டமைப்பு உருவானாலும் உருவாகலாம். எனக்கு கொடி மாலை மரியாதையும் உண்டு. எதிர்காலத்தில் அரசியல் சின்னமானாலும் ஆக்கப்படுவேன். எதிர்காலத்தில் அரசியல் சின்னமானாலும் ஆக்கப்படுவேன். எதிர்காலத்தில் நான் அரசியல் சின்னமானாலும் ஆக்கப்படுவேன். நவயுக கடவுளும் நானே, கருணையின் கொடையும் நானே, கருணையின் கொடையும் நானே, உயிரை நீட்டிக்கும் அமிர்தமும் நானே, உலகப் பொருளாதாரத்தின் மூளையும் நானே, கார்ப்பரேட்டின் கனிம வளமும் நானே. துணிக்கவசம் பாதுகாப்பு இல்லையாம், மருத்துவர் சொல்கிறார். துணிக்கவசம் பாதுகாப்பு இல்லையாம், மருத்துவர் சொல்கிறார். மருத்துவ கவசம் வாங்கி மகிழ்வாய் அணிவீர்கள். மருத்துவ கவசம் வாங்கி மகிழ்வாய் அணிவீர்கள். என்னை உற்பத்தி செய்த ஒருவன் கோடீஸ்வரனானான். என்னை உற்பத்தி செய்த ஒருவன் கோடீஸ்வரனானான். நவீனகால கடவுளும் நானே. நகைக்கடைகளில் புதுவரவு நானே. நகைக்கடைகளின் புதுவரவும் நானே. மனவாழ்வில் மாலை மாற்றுவது போய் மணமக்கள் இப்பொழுது முகக்கவசம் மாற்றிக்கொள்கிறார்கள். மனவாழ்வில் மாலை மாற்றுவது போய் மணமக்கள் முகக்கவசம் ஒருவருக்கொருவர் மாற்றுகிறார்கள். இதிலும் கொடுமை என்னவென்றால் சிலர் என்னை துவைப்பதே இல்லை. இதில் கொடுமை என்னவென்றால் சிலர் என்னை துவைப்பதே இல்லை. மாநகரங்களில் முகக்கவசம் பணக்கவசமும் என்றானது. மாநகரங்களில் முகக்கவசம் பணக்கவசம் என்றானது. கிராமப்புறங்களில் என்னை சிலர் காண்பதே இல்லை. ஒரு வேண்டுகோள், கவசத்தை கவசமாய் பயன்படுத்தி அப்புறப்படுத்துங்கள். கவசத்தை கவசமாக பயன்படுத்தி அப்புறப்படுத்துங்கள். தெருக்களில் வீசி எறிந்து சூழலுக்கு கேடு விளைவிக்காதீர். முன்பெல்லாம் யாராவது முகக்கவசம் அணிந்தால் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். முன்பெல்லாம் யாராவது முகக்கவசம் அணிந்தால் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். இப்போது அணியாவிட்டால் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள், அதிசயமாய் பார்க்கிறார்கள். வேற்றுக்கரக வாசியோ என ஐயுறுகிறார்கள். எது எப்படியோ என்னையும் காப்பாற்றுங்கள், உங்களையும் காப்பாற்றுங்கள். என் பெயருக்கு ஏற்றாறு போல என்னையும் காப்பாற்றுங்கள். உங்கள் முகத்திரையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், முக கவசத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பாலம் தொடரில் அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம் என்ற சிறப்பு கவியரங்கத்தின் முதல் பகுதி. இதன் இரண்டாவது பகுதி அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.